வணக்கம், நான் உங்கள் பினிக்ஸ் இந்தியா சதீஷ். 2/6/2025 இன்றைய பங்குச்சந்தை செய்திகளோட மியூச்சுவல் ஃபண்டில் நாமினி அப்டேட் பண்ணுறோம்ல, அதில் மிகப்பெரிய மாற்றத்தை செபி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி நீங்கள் அப்டேட் பண்ணலன்னா உங்களுடைய ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க ஒன்று டீட்டெயிலாக பார்க்கலாம். சென்செக்ஸ் 81,373 77 புள்ளிகளை இழந்து செட்டில் ஆயிருக்கு. நிப்டி 24,716 34 புள்ளிகளை இழந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் இன்னைக்கு 200 புள்ளிகளை நிப்டியில் இழந்துருந்துச்சு. க்ளோசிங் 34 புள்ளிகளும் போது ஏறத்தாழ 170 புள்ளிகள் ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னைக்கு நிப்டியில் டாப் கைனஸ் பார்த்தீங்கன்னா அடானி போர்ட், மஹிந்திரா, டாடா கன்சூமர் இருந்தாங்க. டாப் லூசர்ஸ் ஹீரோ மோட்டோ, டெக் மஹிந்திரா, ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இருந்தாங்க. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி அரௌண்ட் 2% மேலே பாசிட்டிவ் இருந்துச்சு. ஆர்பிஐடைய ரேட் கட்டுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த ஏற்றம் இருந்ததாக நம்பப்படுது. பிஎஸ்சி பேங்க்ஸ் 2% மேலே பாசிட்டிவ். மெட்டல் ஐடி தான் இன்னைக்கு டவுனில் இருந்தாங்க. வால்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு நல்லாவே ஸ்பைக் இருந்து நான் சொல்லணும். 17.73 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வால்டலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். எவைகள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் 2,589 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. இந்தியன் கரன்சி டாலருக்கு எதிராக 85 ரூபா 31 காசுகளில் செட்டில் ஆயிருக்கு. 24 கேரட் கோல்டு 1 கிராம் 9,764 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் 8,950 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸ் கோல்டு $3,380 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரெண்ட் குடாயில் பொறுத்தவரையில் ஒரு பேரலுக்கு $65.39 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல செபி அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நாமினி அப்டேஷன்ல. பிப்ரவரி மாதம் லாஸ்ட்ல வந்த இந்த சர்க்குலர் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு நாமினி அப்டேஷன் பண்ணணுங்கிறது கட்டாயம் ஆக்கிட்டாங்க. நீங்கள் நாமினி அப்டேட் பண்ணலைன்னா அதுக்கான காரணத்தையும் குறிப்பிடணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நாமினி அப்டேட் பண்ணும்போது நாமினியுடைய ஏதாவது ஒரு ஐடி கார்டோட எண் குறிப்பிடப்படணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேன் கார்டு கொடுக்குறீங்கன்னா நாமினியுடைய பேன் கார்டோட நம்பர் கொடுக்கணும். அதர்வைஸ் ஆதார் கார்டு சப்மிட் பண்ணீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய கடைசி 4 டிஜிட் நம்பரையும் கட்டாயம் இதில் கொடுக்கணும். அதோட நாமினியுடைய செல்ஃபோன் நம்பர், நாமினியுடைய இமெயில் அட்ரஸ் கம்பல்சரியாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட நாமினிக்கு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் போகணும்னா அதனுடைய விருப்ப தேர்வும் இருக்குது. எஸ் ஆர் நோ கொடுக்கணும். இன்கேஸ் நாமினிக்கு ஸ்டேட்மெண்ட் போகணும்னா எஸ் செலக்ட் பண்ணணும், போக வேண்டாம்னா நோ செலக்ட் பண்ணணும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரே பேரில் அதாவது ஏதாவது ஒரு நாமினி பேரை நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த நாமினி பேரில் இரத்த உறவுகள் இல்லாமல் வேறு பேர்களில் ரிடம்ஷன் நடக்கிறதாகவும் அந்த பணம் உரிமை கோரப்படுவதாகவும் செபிக்கு ஏற்கனவே தகவல்கள் போயிட்டு இருந்தது. அந்த பிரச்சனைகள் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த முன்மொழிவை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய இடங்களில் ஃபோலியோக்களில் இன்வெஸ்டருடைய மொபைல் நம்பரும் இன்வெஸ்டருடைய இமெயில் ஐடியும், நாமினியுடைய மொபைல் நம்பரும் நாமினியுடைய இமெயில் அட்ரஸும் ஒரே மாதிரியாக இருக்குது. அதுவும் இதில் மாற்று மொபைல் நம்பரும் மாற்று இமெயில் அட்ரஸும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக போலியா பணத்தை உரிமை கொண்டாடுறது தவிர்க்கப்படலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய உங்கள் போலியோவில் பேமெண்ட் போயிட்டே இருக்கும் எஸ்ஐபிசியில். ஆனால் நீங்கள் நியூ டிரான்சாக்ஷன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த நாமினியுடைய மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டிரான்சாக்ட் பண்ண முடியும். இல்லைனா கேம்ஸ் கார்வி ரெண்டுலையுமே அதே மாதிரி ஏஎம்சிஸ்லையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய போலியோக்குள்ளே நீங்கள் செக் பண்ண வேண்டிய தருணம் இது. See you tomorrow, another super topic.